அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய அடுத்த கட்ட வேலையை முழுக்க மாணவர்களை சந்திக்கிறது தான் அப்படின்றத நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறியதற்கு முதல் முக்கிய காரணமே புதிய வாக்காளர்களும் மாணவர்களும் தான் அப்படின்றத தெல்ல தெளிவாக உணர்ந்த சீமான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலைகளாக பொதுக்கூட்டங்கள் போடுறதுக்கு முன்னாடி எல்லா கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சிறப்பு விருந்தினராக போக போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இது குறித்து இடுமோனம் கார்த்தி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் தொலைக்காட்சியில் விவாத மேடையில் பேசும்போது அண்ணன் சீமான் அவர்களுடைய அடுத்த கட்ட வேலைகளே மாணவர்களை சந்திக்க போறதா தான் இருக்க போகுது அப்படின்றத நேற்றைய பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்டாக கொடுத்திருந்தாரு. இப்படி இருக்க நாம் தமிழர் கட்சியுடைய அடுத்த வேலைகள் பள்ளி கல்லூரிகளை நோக்கியே இருக்க போகுது அப்படின்ற நோக்கத்தில் பள்ளியிலையும் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரி தொடங்கின பிறகு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு சீமானை மட்டும்தான் சிறப்பு விருந்தினராக அழைக்கணும் அப்படின்னு பள்ளி கல்லூரி நிர்வாகத்திடம் நேரடியாகவே முறையிடுறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஏன்னா சீமானிடம் கல்லூரி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா கல்லூரியெல்லாம் திறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சி இந்த மாதத்தில் நடக்க போது இது நிச்சயமாக நீங்கள் சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படின்னும் இந்த ஒரு கோரிக்கையை மாணவர்களே நேரடியாக எங்களிடம் வைக்கிறாங்க அப்படின்னும் மாணவர்கள் பொதுவாகவே சினிமா பிரபலங்களை மட்டுமே சிறப்பு விருந்தினராக அழைக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்துட்டு வருவாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு அரசியல்வாதியை அழைக்கிறாங்க அப்படின்றது எங்களையே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாக்குது அப்படின்னு கல்லூரி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா சீமானிடம் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே உற்சாகமடைந்த சீமான் பார்த்தீங்கன்னா தனக்கு எந்த வேலைகள் இருந்தாலும் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் நான் சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படின்னா அதை தான் நான் முதல்ல வைப்பேன் அப்படின்னும் நிச்சயமாக நான் சிறப்பு விருந்தினராக வரேன், எப்போது மட்டும் நீங்கள் தேதி சொல்லுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. சீமானுடைய பரபரப்பான இந்த அரசியல் சூழலில் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் எப்படி போவார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு சீமானும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கட்சி துவங்கின காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் நம்பக்கூடிய ஆட்கள் அப்படின்னா அது மாணவர்களும் புதிய வாக்காளர்களும் மட்டும்தான் அப்படின்னும், ஏன்னா இந்த இளைஞர்களால் மட்டும்தான் அரசியல் நகர்வுகளை மாற்ற முடியும் அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க ஒரு கல்லூரி நிகழ்வில் சீமானவர்கள் வரும்போது மாணவிகள் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக குவிந்த ஒரு பழைய காணொலி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு இதுதான் இதற்கான அடித்தளம் அப்படின்னும் இந்த மாதிரி தான் சீமான் மாணவிகளோட ஓட்டையும் தமிழ்நாட்டு பெண்களுடைய ஓட்டையும் வாங்க ஆரம்பிச்சாரு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு வைரலாகவும் மாறி இருக்கு. இன்றைய நாள் முடிவுக்குள்ள நம்பர் 1 ட்ரெண்டிங்கும் பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தடுத்த பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சீமான் சிறப்பு விருந்தினராக போகிறத உங்களுக்கு நேரலையில் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.